ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து யாருக்கான வீடியோனா, மேக்ஸ் வந்து எப்படி படிக்கலாம், நம்ம வந்து ஸ்கூல் புக் சம்ஸ் வந்து கவர் பண்ணணுமா, ஆர் வந்து ஏதோ அகாடமிக்ஸ் புக் படிக்கணுமா, தென் வந்து ப்ராக்டிஸ் எங்கே பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு டவுட்லேயே இருக்குது. ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான வீடியோ தான் இது. இப்போ இருக்க எக்ஸாம் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் ஃபுல் மார்க் வந்து வாங்க முடியாது. பிகாஸ் வந்து எனக்கு வந்து புக் சேல் பண்ணுறப்போ நிறைய ஆஸ்பிரண்ட் வந்து 6th to 10th எனக்கு வந்து மேக்ஸ் புக் வேணும் அப்படின்னு சொல்லி தான் என்கொயரி பண்ணியிருந்தாங்க. நான் வந்து என்னோடய பர்சனல் சஜஷன் சொல்லிவிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ தட் அது வந்து ஒரு வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஆக்சுவலி என்னோடய சஜஷன் என்னென்னா, ஸ்கூல் புக்ஸ் வந்து மேக்ஸ்க்காக படிக்க வேணாம். அது வந்து ஸ்கூல் புக்ஸோட சம்ஸை வந்து அப்படியே நம்ம இக்னோரும் பண்ண முடியாது. எப்படி வந்து ஸ்கூல் புக் சம்ஸையும் கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ்க்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஸ்கூல் புக் சம்ஸும் கவர் பண்ணணும், தென் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க சம்ஸும் கவர் பண்ணணும், அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் கவர் பண்ணணும்னா நமக்கு வந்து வேறு ஆப்ஷனே இல்லை. ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து படிச்சுக்கணும். தென் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் வந்து ஒரு புக்ஸ், அகாடமி புக் ஆகட்டும், ஏதாவது ஸ்டாண்டர்டான மேக்ஸ் புக் வந்து ஃபாலோ பண்ணணும். அதை ரெண்டும் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கிளியராக. டோட்டலாக ஒரு 10 யூடியூப் சேனல்ஸ் பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது வந்து போத் டிஎன்பிஎஸ்சி ஃபோக்கஸ் பண்ணுறவங்க அண்ட் தென் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு டீச் பண்ணுறவங்க எல்லா சேனல்ஸும் தான் இருக்குது. பேசிக்ஸ் நீங்கள் எங்கே வேணால் கற்றுக்கலாம். உங்களுக்கு தெரியாத சேனல்ஸ் கூட இருக்கலாம். ஸோ தட் அந்த 10 சேனல்ஸும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் வந்து புக்ஸ் பற்றியும் இதில் பேசியிருக்கேன். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் நீட் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே நம்மள்ட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. இஃப் நீட் இருந்துச்சுன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது எய்ம்டிஎன் தான். எய்ம்டிஎன் என்னோட பர்சனல் ஃபேவரட்னே சொல்லலாம். ஏன்னா பைலிங்குவல் எடுப்பாங்க, இங்கிலீஷ்லேயும் எடுப்பாங்க, தமிழ்லேயும் எடுப்பாங்க. ஸோ தட் ஸ்கூல் புக்ஸும் கவர் பண்ணுவாங்க. மேம் நடத்துகிறப்பே தெரியும், ஸ்கூல் புக்ஸ் சம்ஸ்னு தனியாக போட்டு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எய்ம்டிஎன் கூட பார்க்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து உமா டிஎன்பிசி. நிறையா பேர்த்தோட பர்சனல் ஃபேவரட்டாக உமா டிஎன்பிசி மேக்ஸ் இருக்குது. ரீசனிங்கும் மேம் வந்து இப்போ கொண்டு போயிட்டுருக்காங்க சீரீஸ்லாம் நிறையா. ஸோ தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியில் கிளாஸ் வைஸாக வந்து வீடியோஸ் இருக்கும். அதை விட முக்கியமானது வந்து என்னென்னா டாப் 500 சம்ஸ். நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த 500 சம்ஸும் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும். அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் வந்து கேள்விப்படாத சேனலாக கூட இருக்கலாம் உங்களுக்கு. அவர் வந்து எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் அண்ட் தென் பிளேஸ்மெண்ட் இவங்களுக்கு நடத்துகிறவர். டிஎன்பிசிக்கும் ஃபோக்கஸ் பண்ணுவார். அவரோட பேசிக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸும் அவங்களோட சேனல் பார்க்குறவங்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. இஃப் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெராண்டா ரேஸ் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஃபேக்கல்ட்டி மட்டும் அங்கே இருக்க மாட்டாங்க. இப்போ மேக்ஸ்னாவே அதில் ஒரு 3-4 பேர் வந்து எடுப்பாங்க. உங்களுக்கு யார் அது பிடிச்சிருக்கோ அவங்கள வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச், கிளாஸு, டெஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து ஒரு இது போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பேட்ச் வந்து போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அதியன் டிஎன்பிஎஸ்சி இன்ஸ்டியூட். இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணது. வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அடா டிஎன்பிசி. அவங்க வந்து மேக்ஸிமம் பேங்கிங், எஸ்எஸ்சி தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் டிஎன்பிசிக்கும் இருக்குது. அதில் வந்து அருண் சார் நினைக்கிறேன், அவரோட பிளேலிஸ்ட் வந்து இருக்கும். அதில் வந்து 6th to 8th வரைக்கும் போட்டிருக்காரு. புக் வைஸாக எல்லாமே டேர்ம் வைஸாகவும் போட்டிருக்காரு. அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஆக்கர் நெட்ஒர்க்ஸ் வந்து ரீசனிங்க்கு சூப்பராக இருக்கும். நிறைய ரீசனிங் சம் சால்வ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ரீசனிங் பார்க்கணுன்னா நீங்கள் அந்த சேனல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு குருநாத் சாரோட சேனலும் சூப்பராக இருக்கும். மேக்ஸ் நல்லா டிஃப்ரெண்ட்டாக தான் நடத்தியிருக்காரு. நெக்ஸ்ட்டு சொல்ல மறந்துட்டு மேக்ஸ் பை தங்கமுத்து சார். அவரோட கான்செப்ட் வந்து மற்றவங்கள கம்பேர் பண்ணுறப்போ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் சொல்லித்தருது. குருநாத் சாரும் லைட்டாக அப்படி தான் ஒரு வேரியேஷன் கொடுத்து சொல்லி தருவார். மற்றவங்களாம் கொஞ்சம் நார்மலாக என்ன மெத்தடோ அதை மட்டும் நடத்துவாங்க. இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போவாங்க. அவ்வளோதான். இந்த 10 சேனல்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம். பேசிக் படிக்க ஒரு 2 to 3 சேனல்ஸ் வந்து மட்டும் வச்சுக்கோங்க. எல்லா சேனல்லையும் பேசிக் பார்க்கணும்னு இல்லை. ஏன்னா ஒருத்தங்களோட சால்வ் பண்ணுற மெத்தட் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ தட் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் தான் ஆவீங்க. அதனால் ஒரு 2 to 3 சேனல்ஸ் அவ்வளோ வச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க. பட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது நீங்கள் எத்தனை சேனலில் வேணால் பண்ணலாம். ஒரு 50 சேனல், எவ்வளோ சேனலில் எங்கெங்கே வந்து கொஷின்ஸ் கிடைக்குதோ அது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கு டைம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸில் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், எனக்கு ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணணும்னா நீங்கள் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து புக்கு வந்து என்ன ஃபாலோ பண்ணலான்னா, ஆர்எஸ் அகர்வால் புக் இருக்குல்ல, அது வந்து ஆப்டிடியூடுக்கும் சரி ரீசனிங்க்கும் சரி பெஸ்ட்டுன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. நானும் அதான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி என்னென்னா, இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா, மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவல் சம்ஸ் தான் எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக புக்கில் இருக்க சம்ஸ்லாம் வந்து நீங்கள் சால்வ் பண்ண வேணாம். ஒரு மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவலில் இருக்க சம்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக ஆர்எஸ் அகர்வால் இருக்கிறது சால்வ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களால் ஒரு ஃபுல் மார்க் எடுக்கிற அளவுக்கே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிடுவீங்க. ஏன்னா அது கொஞ்சம் மாடரேட் லெவலில் இருந்தால் போகும். ஈஸியாலாம் அவ்வளோ
அவ்வளோ இருக்காது. ஸோ தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது புக்ஸ் நீட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி புக்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.